வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்று ஜூன் 29 முதல் ஜூலை 5 வரை உள்ள வார ராசி பலனை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் மாற்றங்களின் சுழற்சி தொடங்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் கவனமாக அணுகுவது முக்கியம். முதலில் திங்கட்கிழமை பற்றி பேசலாம். திங்கட்கிழமை உங்கள் வேலைப் பகுதியில் புதிய திட்டங்கள் அல்லது ஒப்பந்தங்கள் வர வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவற்றை ஏற்கும் முன் அனைத்து விவரங்களையும் கவனமாக பரிசீலிக்க வேண்டும். கூட்டங்களில் உங்கள் கருத்துக்களை தெளிவாக சொல்லுங்கள். இது மேலாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் ஒருவருடன் பேசுவதில் சிறிய தவறுகள் புரியலாம். அதனால் மனதை அமைதியாக வைத்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பேசுங்கள். ஆரோக்கியம் குறித்து இன்று அதிகம் உடல் சோர்வு உணரலாம். ஆகவே போதுமான ஓய்வு மற்றும் நீர்ப்பானம் எடுத்துக் கொள்ளுங்கள். நிதி விஷயங்களில் சிறிய செலவுகள் அதிகமாகும். அவற்றை கட்டுப்படுத்தி தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்கவும். செவ்வாய்க்கிழமை உங்கள் உறவுகளில் தெளிவான உரையாடல் முக்கியம். வேலை பகுதியில் இன்று குழு கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் யோசனைகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் வழங்குங்கள். இது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். காதலில் உங்கள் துணையுடன் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளும் நேரம் இது. ஆனால் அதிகமாக பேசாமல் கேட்டு புரிந்து கொள்வது முக்கியம். உடல் நலத்தில் இன்றைய நாள் சிறிது அதிகமாக சோர்வு தரலாம். ஆகவே மிதமான உடற்பயிற்சி, யோகா அல்லது நடைப்பயிற்சி செய்து உடலை உற்சாகப்படுத்துங்கள். நிதியில் இன்று சிறிய லாபம் கிடைக்கலாம். ஆனால் அதனை மீண்டும் முதலீடு செய்யும் முன் முழுமையாக ஆராய்ந்து பார்க்கவும். புதன்கிழமை உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கும். புதிய யோசனைகள் மனதில் தோன்றும். அவற்றை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வேலைப் பகுதியில் இந்த யோசனைகளை மேலாளருடன் பகிர்ந்து புதிய திட்டங்களை முன்மொழியலாம். காதலில் இன்று உங்கள் துணைவரின் தேவைகளை கவனமாக கேட்டு அவருக்கு ஆதரவு அளிக்கவும். ஆரோக்கியம் பற்றி இன்றைய நாள் சிறிது அதிகமாக உணவு ஆசை வரும். அதனால் அதிகமாக சாப்பிடாமல் சமநிலையான உணவுகளை தேர்வு செய்யுங்கள். நிதியில் இன்று செலவுகளை மீண்டும் பரிசீலித்து தேவையற்ற செலவுகளை குறைக்கலாம். வியாழக்கிழமை நிதி செலவுகள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். இது முக்கியம். வேலைப் பகுதியில் இன்று சில சவால்கள் வரும். ஆனால் உங்கள் பொறுமை மற்றும் திட்டமிடல் மூலம் அவற்றை சமாளிக்கலாம். கூட்டங்களில் உங்கள் நிலைப்பாட்டை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். காதலில் இன்று உங்கள் துணையுடன் சிறிய சாகசங்களை திட்டமிடுங்கள். இது உறவை உறுதிப்படுத்தும். ஆரோக்கியம் குறித்து இன்று உடல் நலத்திற்கு சிறிய ஓய்வு தேவை. அதனால் வேலை இடைவேளைகளில் சிறிய நடைப்பயிற்சி அல்லது கண்களை மூடி ஓய்வு எடுக்கவும். வெள்ளிக்கிழமை உங்கள் வேலைப் பகுதியில் சிறிய வெற்றிகள் கிடைக்கும். இது உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும். கூட்டங்களில் உங்கள் பங்களிப்பு மதிப்பிடப்படும். அதனால் தைரியமாக பேசுங்கள். காதலில் இன்று உங்கள் துணையுடன் சிறிய பரிசு அல்லது அன்பான செய்தி பகிர்ந்து உறவை மேலும் இனிமையாக்குங்கள். ஆரோக்கியம் பற்றி இன்றைய நாள் சிறிது அதிகமாக சோர்வு உணரலாம். ஆகவே போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். நிதியில் இன்று சிறிய வருமானம் கிடைக்கலாம். அதை சேமித்து எதிர்கால திட்டங்களுக்கு பயன்படுத்துங்கள். சனிக்கிழமை உடல் நலத்திற்கு சிறிய ஓய்வு தேவை. இது மிகவும் முக்கியம். வேலைப் பகுதியில் இன்று நீங்கள் சில நிர்வாக பணிகளை முடிக்கலாம். இது உங்கள் நாளை ஒழுங்காக வைத்துக் கொள்ளும். காதலில் உங்கள் துணையுடன் அமைதியான நேரம் கழித்து ஒருவருக்கொருவர் ஆதரவு வழங்குங்கள். ஆரோக்கியம் குறித்து இன்று நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வது உங்கள் முதுகு வலிக்கு காரணமாகலாம். ஆகவே இடைவேளையில் நீட்டிப்பு பயிற்சிகளை செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வாரத்தின் முடிவில் மனதின் அமைதியை பெறுங்கள். வேலைப் பகுதியில் இன்றைய நாள் திட்டமிடல் மற்றும் எதிர்கால இலக்குகளை அமைக்க சிறந்தது. அதனால் உங்கள் நீண்டகால வெற்றிக்கான அடித்தளத்தை வைக்கலாம். காதலில் இன்று உங்கள் குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் மனநிலையை உயர்த்தும். ஆரோக்கியம் பற்றி இன்றைய நாள் முழுமையான ஓய்வு மற்றும் தியானம் செய்ய சிறந்தது. இது உங்கள் மனதை சுத்தப்படுத்தும். நிதியில் இந்த வாரத்தின் இறுதியில் உங்கள் செலவுகளை மீண்டும் மதிப்பாய்வு செய்து எதிர்கால மாதங்களுக்கு பட்ஜெட்டை திட்டமிடுங்கள். இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 7. அதனால் 7 என்ற எண்ணை கொண்ட செயல்கள் அல்லது தேதிகளை தேர்வு செய்யலாம். இது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரும். உங்கள் அதிர்ஷ்ட நிறம் நீலம். ஆகவே நீலம் நிற ஆடைகள், அணிகலன்கள் அல்லது அலங்காரங்களை பயன்படுத்தி உங்கள் ஆற்றலை அதிகரிக்கலாம். இவ்வாறு துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை கொண்டு வரும். அதனால் ஒவ்வொரு நாளும் கவனமாக, நேர்மையாக மற்றும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் மனம், உடல் மற்றும் ஆன்மா சமநிலையுடன் இருக்கும்போது
நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த சவாலும் எளிதாக கடக்க முடியும். இப்போது இந்த வாரத்தின் முக்கிய குறிப்புகளை மனதில் கொள்ளுங்கள். உங்கள் நாளை சிறப்பாக தொடங்குங்கள். அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.